டி ரெஸ்பான்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் தான் வந்து என்னென்னா பழங்காலத்தில் இந்தியாவில் கல்வி. இதே போல் இடைக்காலத்தில் இந்தியாவினுடைய கல்வி இருக்குது. பிரிட்டிஷினுடைய வருகைக்கு முந்தைய இந்திய கல்வி இருக்குது. அதில் வந்து என்னென்னா போர்ச்சுகீஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஜெசுவேட்ஸ் இயேசு சபையை சார்ந்தவங்க என்னென்ன பங்களிப்பு செஞ்சுருந்தாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவினுடைய கல்வி, பிரிட்டிஷாருக்கு பிறகு இந்தியாவினுடைய கல்வி அல்லது விடுதலைக்கு பிறகு இந்தியாவினுடைய கல்வி அப்படின்றதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு சப் டாபிக் வந்து என்னென்னா பழங்காலத்தில் இந்தியாவினுடைய கல்வி. இது பழைய யூனிட் 9லேயும் தற்சமயம் வந்து என்னென்னா யூனிட்டு 5 அல்லது 6 ரெண்டுலேயுமே கவர் ஆகிற டாபிக் இது. சரியா? ஸோ பார்ப்போம். பழங்கால இந்தியாவில் அந்தணர்கள் மற்றும் அரச குலத்தோரினுடைய மகன்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு எஜுகேஷன்றது அவ்வளோ டெமோக்ராட்டிக்கான அனைவருக்கும் எல்லாம் அது வழங்கப்படவில்லை. மாணவர்களுக்கு ஆசிரமங்கள், துறவிகளினுடைய வாழ்விடங்கள், வேத பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்கு கற்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது எங்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஆசிரமங்கள்லேயும் மடங்கள்லேயும் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்கள் சமஸ்கிருத இலக்கணம், உரைநடை, செய்யுள் புனைதல், தர்க்க சாஸ்திரம் மற்றும் பௌதீக மெய்யியல் போன்ற பாடங்களை கற்றனர். அவர்களுடைய பாடத்திட்டத்தில் வானியல், கணிதம், மருத்துவம், ஜோதிடம் ஆகியவை இடம்பெற்றன. இத்தகைய கற்றல் கற்பித்தல் வழக்கே குருகுல அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டது. சரிங்களா? இதில் மறைமுகமாக இன்னொன்னையும் நம்ம பார்த்துக்கணும். குருகுல கல்வின்றது வந்து என்னென்னா அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் கிடையாது. சமூகத்தில் உயர்தட்டு மக்களுக்கும் உயர் வர்ணத்தாருக்கும் தான் இருந்தது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருகுல கல்வியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. சரிங்களா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் கொஷினில் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, பண்டைய தமிழகத்தினுடைய கற்றறிந்த பெண்கள் குறிப்பாக சங்க இலக்கியங்கள் காண முடிகிறது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் இதே வேறையாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்பால் புலவர்களும் இருந்தாங்க. கல்வி ஓரளவு வந்து என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் பரவலாக தான் இருந்தது. சங்க காலத்தில் வாழ்ந்த கற்றறிந்த பெண்பால் புலவர்களில் ஆதிமந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா? இவங்க வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எழுதின பாடலெல்லாம் பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓரளவு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓரளவு கூட இல்லை, ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இந்த ஆதிமந்தியார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகார் சோழன் இருக்கார் இல்லையா, கரிகாலன், முற்கால சோழர்கள் இருக்கக்கூடிய கல்லணையை கட்டிய கரிகாலனுடைய மனைவி தான். சரியா? இதில் இன்னும் கூடுதலாக இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாவளவன். சரிங்களா? திருமாவளவன்றது தான் அவருடைய இயற்பெயர். கரிகார் வளவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது வந்து என்னென்னா பட்டினப்பாலை. சரியா? பட்டினப்பாலையிலேருந்து தான் நம்ம கொஞ்சம் அவரை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பட்டினம் அப்படின்றது காவிரி பூம்பட்டினம், பாலைன்றது அது சுற்றி உள்ள பாலை நிலங்கள். சரியா? ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து என்னென்னா இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கரிகார் பெருவளத்தான் அல்லது கரிகாலனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய பொண்ணு தான் யாருன்னா ஆதிமந்தியார். இந்த ஆதிமந்தியாரை பற்றி கண்ணதாசன் ஒரு நூல் எழுதியிருப்பார், ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ அதே போல் ஔவையார் போன்றவங்க இருந்தாங்க. ஔவையார் அப்படின்றவங்களே வந்து என்னென்னா நிறைய ஔவையார் இருந்திருக்கிறாங்க. சரியா? அது வந்து என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க எழுதின பாடல்களை வச்சு தான் நம்மளால் பிரிக்க முடிஞ்சிருந்துச்சு. அதே போல் வந்து என்னென்னா கபிலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையல் வள்ளல்களில் ஒருவனான பாரியன் காலத்தில் ஒரு கபிலர் இருந்திருக்கிறாரு. அவர் தான் ஒரிஜினல் கபிலர். அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கபிலர்களும் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் ஆதிமந்தியார், ஔவையார் போன்ற 40க்கும் மேற்பட்டோரை உதாரணமாக சொல்லலாம். தமிழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பானையோடுகளில் காணப்படும் எழுத்து வடிவ பொறிப்புகள் கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே கீழடியில் வாழ்ந்த மக்களினுடைய கல்வி மேம்பாட்டை நன்கு விளக்குகிறது. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளார ஒரு எழுத்து முறை இருந்திருக்கு. அந்த எழுத்து முறை வந்து என்னென்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு சிந்துவெளி எழுத்துக்களோடையும் பொருந்தி போகிறனால அங்கே சிந்துவெளி நாகரிகம் அழிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியான மக்கள் வந்து என்னென்னா கீழடியிலையும் செட்டில் ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்னென்னா நிரூபிக்கிறாங்க. சரிங்களா?
அடுத்தது சங்க காலத்தை சேர்ந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், சரியா? நெடுஞ்செழியன் தான் எழுதிய புறநானூற்று பாடல்ல கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு அப்படின்ற அந்த கூற்று வந்து ரொம்ப முக்கியம், சரியா? கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். தனது பாடலில் அவர் ஏழ்மை நிலையில் இருப்பவரும் ஆசிரியர்களிடம் சென்று கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. அவர்களுக்கு பரிசில் வழங்க வேண்டும். உங்ககிட்ட வந்து நீ ஏழ்மையாக இருந்தனா கூட ஆசிரியர்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு கற்றுக்கோ, கல்வியை வந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி மிக சிறப்பாக சொல்லுது. என்னன்னா, பிச்சை புகினும் கற்கை நன்றே, சரியா? தமிழ் சமுதாயம், தமிழ் பண்பாடு நம்மளுக்கு அதை தான் சொல்லுது, சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் வந்து என்னன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாருடைய வாக்கு எல்லாத்தையுமே சொல்லுது, சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னன்னா, தாயானவள் அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் கற்றிருந்த குழந்தையே பெரிதும் ஆதரிப்பாள் அப்படின்னு சொல்றாரு. ஆள்பவர்களும் கற்றோரின் சொற்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவர் அப்படின்னும் சொல்றாரு. அதே போல மேல்தட்டு மக்கள் கற்றுச் சிறந்தோர் கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலுமே கூட அவர்கள் சொல்லுக்கு தான் தலை வணங்குவர் என கல்வியின் பெருமையை பெரிதும் போற்றியுள்ளார். இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெடுஞ்செழியன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கூறுகிறார், சரியா? அடுத்ததாக உபனிஷத்கள் வேதங்கள் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றும் மாறுபட்டது. இது ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இது உபனிஷத்துன்றது வேறு, வேதங்கள் அப்படின்றது ஒரு வகையில் வெவ்வேறாக இருக்கு. உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருடைய அருகில் உட்கார்தல் அப்படின்னு ஒரு பொருள், சரியா? உபதேசம், உபனிஷத் அப்படின்றதெல்லாம் ஒரு குரு வந்து அருகில் அமர்ந்து அவருடைய உபதேசங்களை கேட்பது, சரியா? இது பொதுவாக காட்டினில் ஒரு முனிவரின் காலடியில் அமர்ந்து ரகசியமாக கற்றுக்கொண்ட வித்தைகளை குறிக்கிறது, சரியா? கடவுள்கள், சடங்குகள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை உபநிஷத்கள் வலியுறுத்துகின்றன, சரியா? இது வந்து என்னன்னா, கடவுள், சடங்குகள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து என்னன்னா ஆத்ம விடுதலை அல்லது ஆன்மாவில் லயித்தல். ஆன்மீகம் அப்படின்றது வந்து என்னன்னா ஆன்மாவில் லயித்தல், இந்த ஜீவாத்மா, பரமாத்மா இந்த மாதிரியான மெய்ஞானத்தை பற்றி கூறுவது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? பிந்தைய வேத காலத்தில் நன்கு கற்றறிந்த ஆசிரியர்களின் குடியிருப்புகளிலோ அல்லது தனியார் இல்லங்களிலோ கல்வி கற்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரெஞ்சு பயணி பெர்னியர் என்பவருடைய குறிப்புகளிலிருந்து வாரணாசின்றது காசி போன்ற இடங்களில் பின்பற்றப்பட்ட குருகுல முறையிலான கல்வி பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க, சரிங்களா? குருகுல கல்வியை பற்றி யார் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு பயணி பெர்னியர். ஏன் சார் இதை வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய குறிப்புகள்லேருந்து பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹிஸ்ட்ரியை வந்து என்னென்னா பிரிட்டிஷு அல்லது வந்து என்னென்னா மற்றவங்க தான் டீகோட் பண்ணாங்க. ஃபாரினர்ஸ்னுடைய ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் நம்மளுக்கு ரொம்ப குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரொம்ப பொருந்த முடிகிறனால அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸாக கருத முடிகிறது, சரிங்களா? ஓகே. அவரது கூற்றுப்படி காசியில் கற்றிருந்த ஆசிரியர்கள் நகரின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு பல தனியார் இல்லங்களிலும் குறிப்பாக பணக்கார வணிகர்களின் தோட்டங்களிலும் கற்பித்தலில் ஈடுபட்டனர், சரியா? இவர்களில் சிலருக்கு 4 சீடர்களும் மற்றவர்களுக்கு 6 அல்லது 7 சீடர்களும் புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு 12 சீடர்களும் இருந்தனர், சரியா? அதிகபட்சமாக ஒரு புகழ்பெற்ற ஆசிரியராக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா 12 பேர் தான் இருந்திருக்கிறாங்க, சரியா? இங்கு வேதங்கள், உபநிடங்கள், தர்மசாஸ்திரங்கள் மற்றும் காவியங்கள் கற்பிக்கப்பட்டன. ஆசிரியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான குரு தட்சணையாக குறைந்த அளவிலான கட்டணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது சமூகத்தில் அன்று வழக்கத்தில் இருந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டோ கற்பித்தனர், சரிங்களா? ஆசிரியரின் வீட்டிற்கு தேவையானவற்றை வழங்குவதும் ஆசிரியருக்கு கட்டணமின்றி உணவளிப்பதும் நடைமுறையில் இருந்தன. திரும்ப திரும்ப இதை பார்த்துக்கோங்க. இந்த எஜுகேஷன் அப்படின்றது அனைவருக்குமானது கிடையாது, உயர் வர்ணத்தாருக்கு தான் இருந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் இதிலிருந்து பாருங்க, கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த
மத சீர்திருத்தவாதிகளான மகாவீரர், புத்தர், கோசலர் போன்றவர்கள் வேதங்களினுடைய மேலாதிக்கத்தை மறுத்தனர். சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் வந்து என்னென்னா, வேதங்களில் ரிக்வேதம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயத்ரி மந்த்ரான்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ காயத்ரி மந்த்ராவெல்லாம் பிராமணர்களை தவிர மீதி யாரும் வந்து என்னென்னா பாடக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ அப்போ அந்த கல்வி வந்து என்னென்னா ஒரு சில வகுப்பாருக்கு மட்டும் இருக்குன்றத, அந்த மேலாகத்திக்கத்தை வந்து என்னென்னா புத்தர், மகாவீரர் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. கோசலர் போன்றவங்களாம் எதிர்க்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஏராளமான சமய பிரிவுகள் தோன்றினாலும் அவற்றில் பௌத்தம், சமணம் மட்டுமே நவீன காலம் வரை நிலைத்திருக்கின்றன. அதில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஆசீவகம் போன்றவையெல்லாம் இருந்துச்சு. அவையெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தமும் சமணமும் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? சமணம்ன்றது ஜெயினும் ஜெயினிசமும் புத்திசமும் மட்டும்தான் இருக்குது. பௌத்த சமண மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த பௌத்த மட ஆலயங்களில் இருந்த கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வானசாஸ்திரத்திலேருந்து மருத்துவம், மூலிகை, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா உடற்கூறு, அது இந்த மாதிரி வந்து என்னென்னா ரொம்ப விவசாயம், இந்த மாதிரி ரொம்ப பலதரப்பட்ட அதிநவீன அன்னைக்கு இருந்த காலத்தில் இருந்த ஒரு அதிநவீன கல்வியை அளித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கு கல்வி பயில ஒரு மாணவர்கள் தங்களது கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கியிருந்தனர். மடம்ன்றது அங்கே தான், அதுதான். சரியா? துறவிகள் வாழும் இடம். இன்னொன்று கல்வி கற்பதற்கு அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலிங்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். சரியா? அங்கேயே தங்கி படித்தாங்க. சமணர்களின் சமய இலக்கியங்கள் அர்த்தமகதி மொழியிலும் ரொம்ப 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 முக்கியம். அர்த்தமகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தனர். சரிங்களா? பெரும்பாலும் சமணர்கள் எந்த மொழியை பின்பற்றினாங்க அப்படின்னா பிராகிருதம், சமஸ்கிருதம் மாதிரி பிராகிருதம்னு ஒன்று இருந்துச்சு. சமஸ்கிருதத்தை எப்படி வந்து என்னென்னா பிராமணர்கள், ஆரியர்கள் பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி வந்து என்னென்னா பிராகிருதம் அப்படின்றத சமணர்கள் பயன்படுத்தினாங்க. பாலி மொழியை வந்து பார்த்திங்கன்னா புத்தர் பயன்படுத்தினார். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தானிஸ் தம்மா, புத்தரும் அவர் தம்மமும் என்கின்ற நூலை வந்து எழுதுறதுக்கு அம்பேத்கர் பாலி மொழியை கற்றுக்கிட்டாரு. சரியா? ஸோ அந்த தகவலெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது, தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரத்திலும் கர்நாடகாவில் சரவண பெலோகா என்னும் இடத்திலும் மத போதனைக்கான மையங்களை சமணர்கள் நிறுவினர். சரிங்களா? ஸோ மதுரை, இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரமும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமண கல்வி நிலையங்களாக இருந்தது. சரிங்களா? அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்கும் சமண மடாலயங்களை குறித்தன. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை. அவைகளுள் பெரிதும் போற்றப்பட்டவை திருக்குறள் மற்றும் நாலடியார் ஆவர். உண்மைதான். சரிங்களா? கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான மதங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பௌத்தமும் சமணமும் தான் மிக முக்கியமான மதங்களாக இருந்தன. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேத மதம் அல்லது இந்து மதம் எல்லான்றதெல்லாம் கூட வந்து என்னென்னா பல்லவர் காலத்தில் கிட்டத்தட்ட 650 சிஇ பொது ஆண்டு அந்த காலகட்டத்தில் தான் உள்ளே வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னால் பௌத்தம் மற்றும் சமணம் தான் இருந்துச்சு. ஈவன் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இதில் தமிழ்நாட்டில் இருந்த ஐம்பெரும் காப்பியங்களே அதுக்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகளாக திகழ்கிறது. ஏன்னா ஐம்பெரும் காப்பியங்களாகட்டும் இவை எல்லாமே பௌத்த சமண இலக்கியங்களாகத்தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது, அதே போல் பார்த்துக்கோங்க. இந்த சமண மதத்தில் திருக்குறளும் நாலடியாரும் மிக முக்கியமான நூல்களாக திகழ்கின்றன. சரியா? அடுத்தது, பழங்காலத்தைய பாரம்பரிய கல்வி மையங்களுக்கு மாற்றாக சமண பௌத்த கல்வி மையங்கள் பல்கலைக்கழகங்களை போன்ற பெரிய வளாகங்களில் கல்வியை வழங்கின. சரியா? பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையங்களாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம். பீகார்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தினுடைய விஹார் அப்படிங்கிறது தான். சரியா? விஹார் அப்படின்னா பௌத்த வழிபாட்டு நிலையம். சரியா? VIHAR அப்படின்னு சொல்லுவாங்க. விகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. விகாரான்றதான் வந்து என்னன்னா விஹார்னு சொல்லுவாங்க.
அதை மாற்றி தான் வந்து என்னன்னா பீகார் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு காலத்தில் பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையங்களாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி பயில்வதற்கென சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பல பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களை ஈர்த்தது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் குப்தாஸில் கேட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. சரிங்களா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரகுப்தா. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதே போல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர் விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவி புத்தரனுடைய கோட்பாடுகளை பரவச் செய்தார். அன்னைக்கு இருந்த பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் பௌத்த பல்கலைக்கழகங்களாகத்தான் திகழ்ந்தது. காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையாக புகழ்பெற்ற பல கல்வி நிலையங்கள் நிறுவப்பட்டிருந்தன. முதலாவது நரசிம்ம பல்லவனினுடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யுவாங் ஷுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். சரிங்களா? ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஞ்சி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. சரிங்களா? காஞ்சி கடிகை. இது வந்து என்னன்னா திரும்ப திரும்ப வந்து என்னன்னா அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. சரிங்களா? என்னன்னா கடிகை அப்படின்னா வந்து ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த காஞ்சி கடிகைன்றது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்தக்கூடிய கல்வி நிலையங்கள் தான் காஞ்சிபுரத்துக்கு மிகப்பெரிய அணிகலனாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எனிஹோ மொத்தத்தில் நம்மளுக்கு நாலந்தா போல காஞ்சி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு பல்கலைக்கழகமும் இருந்தது. சரியா? அடுத்ததாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவாங் ஷுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலைகள் ஆகியவற்றின் பயிற்சியும் பெற்றனர். இதுதான் முன்னாலேயே சொன்னோம். ஸோ இந்த பௌத்த பல்கலைக்கழகங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நவீன கல்வி முறை வழங்கப்பட்டது. சரிங்களா? நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ 2009ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது. இதுவும் முக்கியம். இன்னொன்று, இந்த நாலந்தா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நாலந்தா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அறிவை வழங்குபவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நலன் அப்படின்றது வந்து என்னன்னா தாமரைனா அறிவு அப்படின்ற ஒரு சின்னத்தில் சொல்கிறாங்க. ஸோ அறிவை தருபவர், ப்ரொவைடர் ஆஃப் நாலேஜ் ப்ரொவைடர் அப்படின்றது தான் நாலந்தா அப்படின்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா நம்ம பழங்கால கல்வியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து என்னென்னா நம்மளுக்கு இடைக்காலத்தில் கல்வி அப்படின்ற தலைப்பில் பார்த்துருவோம். தேங்க்யூ. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்தாலும் கொஷின்ஸு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.